योगीराम सुरत्कुमार योगीराम सुरत्कुमार योगीराम सुरत्कुमार जय गुरुराय ओम अण्णामलै वासाय विद्महे वैकुंठ रूपाय धीमहि तन्नो योगी राम सुरत्कुमार प्रचोदयात् எனது அன்பான எல்லாம் வல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய பரம பக்தர்களே, எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாரின் கருணை மழையில் நனைந்திருக்கக்கூடிய எனது அன்பான பக்தர்கள், இன்றைய தினம் ஒரு முக்கியமான நாள். நமது யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியினுடைய பக்தரின் ஒரு வீட்டுக்கு நாம நாம ஜபம் பண்ண வந்திருக்கோம். இதுல சிறப்பு என்னன்னா, இவங்க பல மாதங்களாக துன்பத்தின் பிடியில் சிக்கி, கவலையின் பிடியில் சிக்கி, நோய்களின் பிடியில் சிக்கி, எல்லா நெகட்டிவ் விஷயங்கள்லையும் சிக்கி, கவலை, துன்பம், வலி, அழுகை அப்படின்னு வாழ்ந்த ஒரு திரு இல்லம். அப்போ ஆரம்பத்துல இவங்களுக்கும் பகவான் யோகிராம் சுரத்குமாருக்கு மேல பெரிய நம்பிக்கை இல்லாம தான் இருந்தது. காலப்போக்கில் அவங்கள நான் திருப்பி வாங்க, எல்லாமே சரியாகும் வாங்கன்னு சொன்னப்போ அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம தான் இருந்தது. ஒரு காலகட்டத்தில் அவங்களாவே ஏதோ ஒரு எண்ணத்துல பகவானை கொஞ்சம் நினைச்சப்போ பகவான் யோகி ராம் சுரத்குமார் அவங்கள தன்னால நம்ம யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடிலுக்கு அழைச்சார். அழைத்த பிறகு அவங்களுக்கு அப்படியே மனசு அதிலே ஒன்றி போய் திரும்ப 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 பகவான் யோகி ராம் சுரத்குமாரை சிக்கனை பற்றி பிடிச்சுக்கிட்டாங்க. பற்றி பிடித்ததும் என்ன அற்புதத்தை பகவான் காட்டினாருன்னா, துன்பம் தாங்க முடியாமல், கவலைகள் தாங்க முடியாமல் கதறி அழுது நின்ற போது பகவான் அடியேன் மூலமாக சொன்ன ஒரு வாக்கு, எல்லாம் சரியாகும், கவலைப்படாத, நீ தொடர்ந்து வா, அது மட்டும் போதும். என்ன வாக்கு சொன்னோம்? எல்லாம் சரியாகும், உன்னோட துன்பங்கள், கவலைகள், நோய்கள், பிணிகள் எல்லாமே சரியாகும், உன் வீட்டை சுத்தி இருக்கிற எல்லா கெட்ட விஷயங்களும் சரியாகும், நீ தொடர்ந்து வா அப்படின்னு சொன்னோம். தொடர்ந்து வான்னு சொன்னோம். தொடர்ந்து வந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க உடல்நிலைகள் சரியாக ஆரம்பிச்சது. ஒரு நாள் அப்படியுமே தீராத தலைவலி, தாங்க முடியாத தலைவலி, கழுத்து வலியோடு வந்து, எப்படி இருந்தாலும் சாமி வந்து அங்க வந்துடணும்னு சொல்லியிருக்காரே அப்படின்னு தாங்க முடியாத வலிகளோடு அங்கே வந்து, என்னால் இருக்க முடியல, நான் அதில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி படுத்த அந்த திரு குழந்தையை அடியேன் எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய திரு பாதங்களை அவருடைய தலையில் சுமக்க வைத்தோம். அது ஏற்கனவே அதிக பாரமானது பகவானுடைய திருவடி. ஆனாலும் நீ வந்து கவலைப்படாம இதை உன்னுடைய தலையில வச்சு சுமந்துக்கோ, இப்போ அடுத்த சில நொடிகள்ல உன்னுடைய தலைவலி, கழுத்து வலியெல்லாம் பறந்து போகணும்னு கொடுத்தோம். அதே போல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் அடுத்த கணமே அந்த அற்புதத்தை நிகழ்த்தினார். சிறிது நேரங்கள்ல அவங்க கழுத்து வலி, தலைவலி எல்லாம் பறந்து போச்சு. அதுக்கு பிறகு சொன்னோம், இன்னும் உங்க வீட்டுல துன்பங்கள் நிறைய இருக்கு, கவலைகள் நிறைய இருக்கு. நாம எல்லாரும் நம்முடைய யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குழுவினுடைய எல்லா பக்தர்களும் உங்க வீட்டுக்கு வரோம். பகவான் வருவார், உங்க வீட்டுல வந்து எல்லா தீவினைகளையும் களைந்து உங்கள் துன்பங்களை எல்லாம் போக்கி நல்லதை செய்து உங்கள் மனதிற்கு சாந்தியும் சமாதானமும் தருவார் அப்படின்னு சொன்னோம். அதை ஏற்றுக்கொண்டு இந்த திரு பக்தர்கள் அவருடைய திரு இல்லத்திலே இன்றைய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார்கள். நாம என்னைக்கு வருவோம்னு சொன்னோமோ அதற்கு முன்னாடியே பகவான் அவர்களுக்கு நிரந்தரமான சாந்தியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் வழங்கி விட்டார்கள். இனி இந்த திரு இல்லத்துல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் என்று பரிபூர்ணமாக வந்து அமர்ந்திருந்து அரசாட்சி செய்தபடியால், நாம எல்லோரும் எம்பெருமானுடைய நாமத்தை இவ்வளவு நேரம் பாடியபடியால், இப்போது அவருடைய திருப்புகழை பேசுகின்றபடியால், இனி இந்த திரு இல்லத்தில் அவர்களுக்கு யாதொரு குறையோ, கவலையோ, துன்பமோ, நோயோ நிகழாது என்பதை எம்பெருமானுடைய சார்பாக அடியன் உறுதியிட்டு கூறுகிறேன். இந்த திரு இல்லத்தில் எல்லா கவலைகளும் நேற்றோடு பறந்து போனன, எல்லா துன்பங்களும் நேற்றோடு களைந்து போன. இத நாம இந்த பகவானுடைய இந்த அற்புதத்தை பல பேருக்கு இருக்கு. இந்த திரு இல்லத்துக்கு வந்ததுனால இவங்களுக்கு நடந்த அற்புதங்களை நாம சொல்றோம். ஆனா இங்க இருக்கக்கூடிய அநேக பக்தர்களுடைய வீட்டுல இந்த அற்புதங்கள் நடந்திருக்கு. ஆனா அது விளையாட்டா எடுக்கக்கூடாது. இப்ப இந்த பக்தை சொன்னாங்களே, இதை போல நாங்க அடிக்கடி பார்ப்போம், அப்புறம் பைசா இல்லைன்னு விட்டுருவோம், செலவு பண்ண முடியல அப்படி விட்டுருவோம், அப்படி விடக்கூடாது. பகவான் யோகி ராம் சுரத்குமார் உங்களுடைய கவலையை போக்குவதற்காக இதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லுங்க, இதான் உன் பிரச்சனை, சரி பண்ணு அப்படின்னு. அதை எவ்வளோ சம்பாதிக்கிறோம், எவ்வளோ சொத்து சுகம்லாம் இருக்கு, கேவலம் ஒரு 5 லட்ச ரூபா நம்ம சரி பண்ணி இந்த பிரச்சனைகளை சரி பண்ணிட்டோம்னா வாழ்நாள் முழுதும் அப்புறம் பல 50 கோடிக்கு சம்பாதிக்கலாமா இருக்கும், பல 50 லட்சங்கள் வருமா இருக்கும். இந்த 5 லட்சம் இப்போ எங்க இருக்கு அப்படின்னா, இங்க நினைச்ச கடன் கூட வாங்கலாம், இல்லை ஏதோ நகையை வச்சு கூட பண்ணலாம். பண்ணி முடிச்சுட்டு நிம்மதியா இருந்தோம்னா, அதுக்கப்புறம் வாழ்க்கையில நம்ம நோய் இல்லாம இருந்தோம்னா சந்தோஷமா வாழலாம், பல லட்சங்களை தேடலாம். போலீஸ் வம்பு வழக்குகள் இல்லை, கேஸ் இல்லை, எஸ்பி ஆபீஸ்ல போய் காவல் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, டிஎஸ்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, குடும்பத்துல சண்டை இல்லை, எங்கேயுமே இல்லை. மனிதனுக்கு முதல் தேவை நிம்மதி.
அந்த நிம்மதியும் சாந்தியும் சமாதானமும் இருக்குமானால் எல்லா வளமும் நம்மை தேடி வரும். அப்போ இவ்வளவு பெரிய அற்புதத்தை பகவான் யோகி ராம் சுரத்குமார் நமக்கு அருளுவதால் இந்த கணம் முதல் இந்த அற்புதங்களை நம்ம வயதானவங்க மட்டும் வச்சுக்காம அடுத்த தலைமுறைகளுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும். இந்த அடுத்த தலைமுறைகள் தான் மை டார்கெட். இந்த டார்கெட்டை எப்படி நம்ம பண்ணணும்னா, அவங்களுக்கு வெளிப்படையா சில விஷயங்களை சொல்லணும். எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னா, ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு. அவரு பானன் பிராட்டப்பு சில்வர் ஸ்பூனு, பெரிய பணக்கார வீடு, வசதி உள்ள வீடு, பெரிய குடும்பம். அந்த குடும்பத்துல பிறந்தாரு, ஒத்தைக்கு ஒரு பையனா பிறந்தாரு. ஆனா பிறந்து பல சில வருடங்களே எல்லா இழப்பும் அந்த வீட்டுல. பான் வித் சில்வர் ஸ்பூன்னா எல்லாரும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போச்சுலே கழுத்துல தங்க செயின், கையில காப்பு எல்லாம் போட்டு, ஷூ டை எல்லாம் போட்டு போனவர். கடைசியில் ஒரு காலகட்டத்தில் எல்லாம் அழிந்து 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 பழைய இருந்த வீட்டை கூட விற்கிற சூழ்நிலை, வீட்டுக்கு முத்தத்தை கூட விற்கிற சூழ்நிலை, அப்படி ஒரு சூழ்நிலைக்கு போனாரு. தாங்க முடியாத துன்பம், தவிர்க்க முடியாத கஷ்டங்கள், நோய்கள், பிணிகள், அவ்வளவு துன்பம், சமூகத்துல கெட்ட பேர்கள், சமூகத்துல அவமானம், தோல்வி எல்லாத்தையும் அனுபவிச்சாரு. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அதுவே உச்சமன மாறி இழந்த பல சொத்துக்களை வாங்கினாரு. போகாத வெளிநாடுகள் இல்லை, போகாத விமான பயணம் இல்லை, வெளிநாட்டு இத்தாலி கப்பல்ல கூட பயணம் போனாரு, எல்லா வெளிநாடுகளுக்கும் போனாரு. பல ரோட்டரி சங்கங்கள்ல தலைவரா இருந்தாரு, பல பெரிய ஆட்களையும் சந்திச்சாரு. எல்லா விஐபிகளும் பழக்கம், வெளியூர்கள்ல நிறைய நட்பு, செல்வம், வளப்பொழிக்கிற செல்வம், ஆடம்பர வாழ்க்கை, 2-3 காரு, எல்லாம் ஆடம்பரம், பெரிய மருத்துவமனை, இப்படி எல்லாமே வசதி வாய்ப்புகள் எல்லாம் வந்து உள்நாட்டுல மட்டும் இல்ல வெளிநாடுகள்லையும் பார்க்காத பெண்கள் இல்லை, குடிக்காத மது இல்லை. அவ்வளோ காஸ்ட்லி மது, ஒரு பாட்டில் 18,000 ரூபாய் 25,000 ரூபாய்க்கெல்லாம் மது. அப்படி குடிச்சு வாழ்க்கைய செழிப்பா வாழ்ந்து பயங்கர நல்லா பேசுவாரு, நல்லா பாடுவாரு, எல்லாருக்கும் பிடிக்கும், அவ்வளவு பர்சனாலிட்டி, கொஞ்சம் சுமாரான அழகு, இப்படி எல்லாம் இருந்த ஒரு நபர் ஒரு நாள் திடீர்னு எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நமக்கு நிஜமான சந்தோஷம் இல்லை, இதெல்லாம் நமக்கு நிஜமான ஒரு திருப்தி இல்லை, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையே இல்லை, இது எதுவுமே நமக்கானது இல்லை அப்படின்னு இன்னைக்கு ஒரு பகவானுடைய திருவடிகளையும் பகவானுடைய ஒரு திரு உருவத்தையும் வைத்து அவர் வணங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது. உலகத்தில் உள்ள அத்தனை ஆடம்பரங்களையும் 5 ஸ்டார் ஹோட்டல், 7 ஸ்டார் ஹோட்டல், அவ்வளவு ஹோட்டலையும் பார்த்த ஆளு, அவ்வளவு காஸ்ட்லியான விஷயங்களை அனுபவிச்ச ஆளு, எல்லா ஆடம்பரங்களையும் அனுபவித்து எல்லாத்தையும் ஆண்டு அனுபவித்த ஒரு நபர் திடீரென இப்படி ஒரு மாற்றத்திற்கு வந்திருக்கிறாருன்னா அதுல ஏதோ ஒரு அற்புதம் இருக்கு, அதுல ஏதோ ஒரு அதிசயம் இருக்கு, இங்கெல்லாம் கிடைக்காத ஒரு சந்தோஷம் ஏதோ ஒண்ணு இதுல இருக்கு அப்படிங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். நாம வாழ்றது எதுவுமே இந்த வாழ்க்கை இல்லை, இதெல்லாம் மாயை. ஒவ்வொரு சத்சங்கமும் நம்ம அதான் பேசுறோம், இது எல்லாமே மாயை, இது எதுவும் நிரந்தரம் இல்லை. ஒரு கணப்பொழுதுல இதெல்லாம் போயிடும், ஒரு கணப்பொழுதுல இதெல்லாம் மாறி போயிடும். ஆனா இந்த உறவு எக்காரணம் கொண்டு போக, நாம இன்னைக்கே இந்த அத்தா கூட இதே நம்ம சொந்தக்காரங்க ஒரு காலம் சண்டையா இருந்தோம், ஒரு நாள் சண்டை இருந்தது, அவரே என்ன ஏசிருக்காரு, இவங்களே நம்ம வீடு தேடி வந்து ஏசிருக்காங்க. இதெல்லாம் இல்ல சொல்றேன், இதெல்லாம் நடந்தது. ஆனா இன்னைக்கு பகவான் திருவருளால இதே இடத்துல நாம எல்லோரும் நிறைந்து இருக்கிறோம். இதுவும் பகவானுடைய கருணை தான். அப்போ இந்த உறவு விட்டு பிரியலாம், சேரலாம், ஆனா இந்த பகவானுடைய உறவு ஒரு நாள் நம்மை விட்டு பிரியாது. நாம இன்னைக்கு அவரை வணங்குறோம், நாளைக்கு ஒருவேளை நானே அவரை திட்டேன்னு வைப்போம், உடனே இன்னைக்கு திட்டான் கையை உடச்சு விட்டுரு அப்படியே சொல்லுவார், சொல்லவே மாட்டார். அந்த குழந்தை அறியாம ஏதோ தப்பு பண்றான்னு நினைப்பார். நாம துன்பத்தில் அவரை திட்டும் போது கூட அரவணைத்துக் கொள்வோம். அதுதான் எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய கருணை. ஆகவேதான் நம்ம சொல்றோம் எப்பவுமே, இது எல்லாமே நிரந்தரம் இல்லாதது, இது எல்லாமே நமக்கு மாயை. ஆனா நிரந்தரமானது பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய கருணை. அவர் நீக்கவர எங்கும் நிறைந்திருக்கிறார். இந்த இல்லம் முழுக்க, இந்த திரு இல்லம் முழுக்க அவர் நிறைந்திருக்கிறார். அவர் எதையோ இந்த குடும்பத்திற்கு செய்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார், அதை செய்து கொடுத்திருக்கிறார். அப்போ நம்மால முடியாததை, எந்த கோவிலும் நடத்த முடியாததை, நாம எவ்வளவோ முயன்று நடக்காததை எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் இந்த திரு இல்லத்தில் இந்த திருவாளர்களுக்கு அருளி இருக்கிறார்னா, நாம காலம் முழுக்க நம்ம சந்ததிகளும் இந்த பகவானுடைய திரு பாதங்களை விட்டு விடவே கூடாது. பகவானை பத்தி பாடின மாதிரி, பற்றி கொண்டேன் உந்தன் பாதங்களை இனி விட்டிடவே மாட்டேன், எக்கணத்திலும் இனிமேலும் ஒரு துன்பம் வந்தாலும் பகவானுடைய நாமத்தை விட்டுவிடவே கூடாது, அவருடைய திரு பாதங்களை விட்டுவிடவே கூடாது. இப்போ வந்திருக்கிற இந்த குழந்தைகளுக்கு அது என்ன நாமம் சொல்றது அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தோணும். என்ன நாமம்னு இப்படியே ஒரு நாமத்தை பாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இந்த ராமன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு,
இந்த ராமன் என்கிற வார்த்தை இந்த உலகத்துல அதை விட சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை இந்த உலகத்துல கிடையாது அப்படிங்கிறது நம்முடைய சாஸ்திரங்கள். ராமன் அப்படிங்கிற உச்சரிக்கிற ஒரு வார்த்தையை இந்த உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. இதை யாரெல்லாம் சொல்லியிருக்காருன்னா ஆஞ்சநேயர் சொல்லியிருக்காரு, பிரகலாத மகாராஜா சொல்லியிருக்காரு. அந்த நாமத்தை விட உயர்ந்த நாமம் இங்க எதுவுமே கிடையாது. ரா என்பது ராமனின் முதல் எழுத்தான ரா என்பது அக்னி பீஜம். அந்த அக்னி பீஜம்ங்கிறது நம்முடைய ரான்னு நீங்க உச்சரிச்சாலே நம்முடைய எல்லா தீவினைகளையும் அந்த அக்னி பீஜம் அழித்து விடும் அப்படிங்கிறது. மா என்பது அமிர்த பீஜம். நல்லா புரிஞ்சது, 2 எழுத்து தான். அந்த 2 எழுத்துல நமக்கு 2 விஷயங்கள் நடக்குது. ரான்னு நீங்க ஆரம்பிக்கிறப்போ அது அக்னி பீஜம். இந்த அக்னி பீஜம் நீங்க ரான்னு சொல்ல தொடங்கிட்டாலே உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா தீவினைகளும் களைய தொடங்குகிறது. அடுத்த எழுத்து மான்னு முடிக்கிறப்போ அது அமிர்த பீஜம். அந்த அமிர்த பீஜம் அடுத்த கணமே உங்களுக்கு அமிர்தம்னா அத்தனை அற்புதங்களையும் அள்ளி வழங்குகிறதுன்னு அடியேன் சொல்லவில்லை, நம்முடைய பாகவதமும் ஆஞ்சநேய பெருமான் சொல்கிறார். இந்த ராமா என்கிற 2 எழுத்தில் எவ்வளவு அற்புதங்கள் ஒளிந்துள்ளன. அன்பானவர்களே, நான் ஒவ்வொரு சத்சங்கத்திலும் சொல்லுவது, ராமா என்கிற பெயர் ஏதோ ராமாயணத்தில் பிறந்த ராமனின் பெயர் அல்ல. இந்த ராம நாமம் இந்த பிரபஞ்சம் தோன்றிய நாளிலிருந்தே இருக்கிறது. ராம நாமம் இந்த உலகம் தோன்றிய நாளிலிருந்தே இருக்கிறது. அந்த பெயரின் அடிப்படையில வந்த நாமம் தான், எடுத்த அவதாரம் தான் ராம அவதாரம். எப்படி பழைய சிவாஜின்னு ஒரு பெயர் இருக்கோ அது சிவாஜி கணேசனுக்கு பொருந்துச்சோ, அப்புறம் சமீபத்துல கூட இன்னொரு நடிகர் படம் நடிச்சாரோ சிவாஜிங்கிற பெயர் அங்க இருக்கு, அதை இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேரை வச்சுக்கிட்டாங்க. அதே போலதான் ராம நாமம் இந்த உலகம் தோன்றிய நாள் முதல் அந்த ராம நாமம் இங்கே இருக்கிறது. ரா என்பது மனிதர்களின் அறியாமை அளிப்பது, மா என்பது நமக்கு ஆக்சிஜன் போல, பிராணவாயு போல. ராமா அந்த வார்த்தை நமக்கு ஆக்சிஜன் போல. இதனால தான் சிறந்த இசை வித்தகரான தியாகராஜ சுவாமிகள் ஒவ்வொரு ராகத்திலும் ஒவ்வொரு பாடல்களிலும் ராமாங்கிற நாமத்தை உச்சரித்து கொண்டிருப்பார். இந்த ராம நாமம் குண்டலினி சக்தி எழுப்பக்கூடிய ஆற்றல் உண்டு. ராம நாமம் உங்களுடைய குண்டலினி சக்தியை எழுப்பக்கூடியது. குண்டலினி சக்தின்னா என்னது? பார்மகாலஜிலாம் படிச்சிருக்கேன், அனாட்டமி, பிசியாலஜி, மைக்ரோபயாலஜி எல்லாம் படிச்சிருக்கேன். என்னது குண்டலினிங்கிறது? குண்டலினிங்கிறது என்னது? குண்டலினிங்கிறது என்னது? நம்ம ஸ்பைனல் கார்டு இருக்கு இல்லையா, நம்ம ஸ்பைனல் கார்டுல இருந்து ஒரு சக்தி இந்த மூலாதாரத்துல இருந்து எழும்பி மேல வரக்கூடியதான் குண்டலினி சக்தி. இந்த ராம நாமத்தை தொடர்ந்து ஜெயிப்பது மக்களுடைய பாவங்களை எல்லாம் அகற்றும். அது மட்டுமல்ல, பாவங்களை அகற்றுவது மட்டுமல்லாமல் மீண்டும் நீங்கள் பாவம் செய்ய விடாமல் தடுக்கும் ராமநாமம். ராமநாமம் நீங்கள் செய்த பாவங்களை எல்லாம் போக்கும், நீங்கள் மீண்டும் பாவம் செய்ய விடாமல் தடுக்கும். ஸ்ரீ ராமபிரானின் குணத்தை நமக்கு தரும். ஸ்ரீ ராமபிரானின் குணத்தை நமக்கு தரும். ஒருவர் ஸ்ரீ ராமா ராமா ராம் ராம் என்று அழைப்பாரானால் அவர் எந்த மொழியில், யாதொரு மொழியில் ராமா என்று அழைத்தாலும் நம்முடைய தீவினைகளை எல்லாம் அகற்றி நமக்கு நன்மையே தரும். நாம அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்றது உண்டு, இந்த யோகிராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியிருப்புல என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனா என்னால யாரையும் வெறுக்கவோ யாரையும் ஒதுக்கவோ யாரையும் விரட்டவோ என்னால் முடியல. ஏன்? இந்த மாதிரி அத்தனை குழந்தைகள் மீதும் என்னால் அன்பு காட்ட முடியுது. அவங்க வீட்டுல இருந்து வரக்கூடிய குழந்தைங்க மேல எனக்கு அன்பு காட்ட முடியுது. எப்படி? ஒரு காலத்துல எனக்கு குழந்தைங்களாலே ஆகாது, இப்ப எப்படி நமக்கு அந்த குணம் வருது? இது ராமனுடைய குணம், இது தெய்வத்தினுடைய குணம் நமக்கு வருது. யாரையும் விருக்கவோ வெறுக்கவோ நமக்கு முடியாது. அப்ப இத்தகைய குணத்தை எம்பெருமான் நமக்கு தருவார். அப்போ ராமா அப்படின்னு தான் சொல்லணுமாண்டா, யோகி ராமா, அதுலயும் ராமா தான். அவருடைய பெயரே ராம்ஜி, ராம்ங்கிறதா அவருடைய பெயர். அது பின்னாடி வட இந்திய மொழியில ஜீன்னு போட்டா மரியாதை, ஜி வாங்க ஜி போங்க ஜின்னு சொல்லும்ல, அதான் ராம்ஜி. அவர் ராம் அவருடைய பெயர். அப்ப ராம அவதாரத்திலாக வந்த யோகி ராம் சுரத்குமாருடைய பெயர் இன்னும் ஆற்றல் மிக்கது. அது ராமபிரானுடைய அவதாரத்தில் அவருடைய நாமம் சிறந்ததாக இருந்தாலும், எக்காலத்திற்கு ஏற்ற நாமமாக இருந்தாலும், இந்த கலியுகத்தில் எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய நாமம் மிக வலிமையானது. இந்த நாமம் நீங்க பக்திங்கிறத நான் திருப்பி திருப்பி சொல்றதான், நீங்க பக்திங்கிறது கோவிலுக்கு போறது அப்படின்னு நீங்க நினைக்கவே செய்யாதீங்க. அது பக்தியே கிடையாது என்னை பொறுத்த மட்டும். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அது ஏதோ சமீப காலத்துல இந்த பிரிட்டிஷ்காரன் நம்மளை பிடிச்ச பிறகு எல்லா ஜனங்களும் ஏதோ ஆறுதலுக்கு வேண்டி நிம்மதிக்கு வேண்டி கோயிலுக்கு போறோம். ஒரு மாற்றமும் உங்களுக்குள் வந்து விடாது. வரலி எங்க இருக்கிற யாருக்கும் வரலையே, யாருக்கா வந்திருக்கா? எல்லாரும் கோயிலுக்கு போய் நான் கோயில் அந்த கோயிலுக்கு போய் எனக்கு அது கிடைச்சி என்ன கிடைச்சிருக்கு? இந்தியா முழுக்க போயிட்டு வந்திருக்காங்க, ஆனா இருக்காங்க பாவம் போது உட்காந்துருக்காங்க. என்ன கிடைச்சது?
அப்போ எம்பெருமான் நாம அதான் அந்த யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சார குடியில வழிபாடுன்னா என்ன, இறைவன்னா யாரு, அவரை எப்படி அணுக வேண்டும், எப்படி நாம் அவரை தொழ வேண்டும், எப்படி அவரை வணங்கினால் நாம் கேட்ட வரமெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கத்துக் கொடுத்துட்டு இருக்கோம். குறுகிய நாட்கள் அந்த யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சாரப்படி தொடங்கிய குறுகிய காலங்களிலே இவ்வளவு அனுகூலமான பக்தர்களை பெற்றிருக்குன்னா எங்க நடக்கும், எங்க சாத்தியம் எது? அப்ப எல்லாம் இல்ல எம்பெருமான் யோகி ராம் சரத்குமார் கருணை மழை பொழிவதால் தான் இன்னைக்கு இவ்வளவு புண்ணிய ஆத்மாக்கள் நம்ம கூடியிருக்கிறோம். பல பேர் இன்னைக்கு வரல, வந்திருந்தா அந்த இடம் எல்லாம் வெளியே தான் இருக்கணும். அவ்வளவு புண்ணிய ஆத்மாக்களை இன்னைக்கு பகவான் அனுசரிச்சிருக்காருன்னா பகவான் யோகி ராம் சரத்குமாருடைய கருணை வேறு விதமா இருக்கும். ஒரு அழுதுட்டு ஒரு பக்தை வந்து எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு தாங்க முடியலன்னு சொன்ன உடனே நாம சொன்னது உடனே நடக்குதுன்னா பகவான் அந்த இடத்துல கருணையோட இருக்காருன்னு அர்த்தம். இல்லாம எப்படி நடக்கும்? அப்ப இந்த கலியுகத்தில் இறை வழிபாடு என்பது நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, நீங்க வழிபட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி கிடையாது. நான் வீட்டுல விளக்கு ஏத்துறேன், ஒரு சாமி வச்சிருக்கேன், அதுக்கு ஒரு பூ வைக்கிறேன், அது வழிபாடு, முழுமையான வழிபாடு கிடையாது. அது முழுமையான வழிபாடு கிடையாது. அதற்கு மேல சில விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்களைத்தான் நாம யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சார முடியல சொல்லி கொடுக்கிறோம். இதை ஏற்றுக்கொள்வதுங்கிறது உங்களுடைய செவிகளில் அடைத்து கொண்டிருக்கிற சனியோ ராகு கேதுவையோ நீங்க பிடிங்கி வெளியே போடலைன்னா அது கேட்க விடாது. காது கேட்க விடாது. வடிவேல் படத்துல சொல்ற காது கேட்காது அப்படின்னு போவாங்கல்ல, அதே மாதிரிதான் நமக்கு இதை கேட்பதற்கும் ஒரு இறைவனுடைய அருள் வேணும். நாம எப்படி இவங்க கும்பிட்ட தெய்வம் வருஷந்தோறும் திருப்பதிக்கு போவார், இங்க இருந்து நிறைய ஜனங்கள் எல்லாம் கூட்டிட்டு போவார், குலதெய்வம் கோயில் வர வச்சிருக்காங்க, அதுக்கு சாப்பாடு போடுவார், எல்லா கோயிலுக்கும் சாப்பாடு போடுவார், எல்லா கோயிலுக்கும் நிறைய செய்வார். அந்த பொண்ணும் போகாத கோயிலே கிடையாது. அப்ப இதெல்லாம் சேர்ந்த ஒரு பலன், அந்த தெய்வங்கள் எல்லாம் சேர்ந்து போப்பா இந்த இடத்துக்கு போ. உண்மையிலே நான் சொல்றேன், இந்த யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சார குடியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அநேக பக்தர்கள் பாலாஜியினுடைய பக்தர். அவர் சுப்ரமணியம் பெரிய பக்தர். அவர் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் போவார், ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் திருப்பதியில போய் உட்கார்ந்துருப்பார். ஏன்னா அது சந்திர ஸ்தலம், அதனால அங்க போய் உட்கார்ந்துருப்பார். ஆனா இப்போ 3 வருஷமா அவர் போகலைன்னா அவருக்கு நிறைவா இருக்காரு. அதுக்காக சாமி கிட்ட போகக்கூடாதுங்கிறது கிடையாது. எனக்கு இதே திருப்தியா இருக்கு, அவர் தான் இவர் தான். அதான் சுவாமி சொன்னார், நேனுதா அப்படின்னார். சொல்லியிருக்கோம்ல எனக்கு அந்த கதை. சுவாமியினுடைய பக்தர் ஒருத்தர், சாமி நான் திருப்பதிக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சாமிகிட்ட சொன்னார். அப்படியா, திருப்பதிக்கு போறியா, அங்க போய் கேளு, திருவண்ணாமலை ஒரு பிச்சைக்காரன் இருக்கானே அவன் யாருன்னு கேளு அப்படின்னு சாமி சொல்லிவிட்டார். அவரு சாமி அந்த திருப்பதி மூலஸ்தானத்தை சுத்தி கும்பிட்டுட்டு வெளியே வந்து லட்டு வாங்குவோம், சின்ன லட்டு வெளியே ஒரு பிரசாதம் தருவாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து நின்று உண்டியல்கிட்ட வந்து நின்று சாமி இப்படி கேட்டாரே அப்புறமா கேட்கணுமே அப்படின்னு அந்த மேல ஒண்ணு உத்து பார்ப்போம் இல்லையா, அதை பார்த்து அந்த திருவண்ணாமலையில் ஒரு பிச்சைக்காரன் இருக்கானே அது யாரு அப்படின்னு கேட்டப்ப பக்கத்துல நின்று ஒரு தெலுங்குக்காரன் நேருதா நேருதா அப்படின்னு சொன்னான். நான் தான் அவன் யார்கிட்டயும் சொல்றான். இவரு சாமி சொன்னதை கேட்கிறாரு, அந்த இடத்த அந்த மேல இருக்கிறத பார்த்து கேட்கிறாரு, சாமி திருவண்ணாமலை ஒரு பிச்சைக்காரன் இருக்கானே அது யாருன்னு எங்க சாமி கேட்க சொன்னாரே அது யாருன்னு கேட்டப்போ பக்கத்துல இன்னொரு தெலுங்குக்காரன் அவன் அடுத்த ஆள்கிட்ட நேருதான்னு சொல்றான். நான் தான் சொல்றான். அவரு திருப்பி திருப்பதியில இருந்து திருவண்ணாமலைக்கு வந்து சுவாமி கிட்ட அழுது சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணப்போ சாமி கேட்டார், நீ கேட்ட வேற கேள்விக்கு பதில் கிடைச்சதான்னு கேட்டார். கதறி அழுதாரு, கிடைச்சது சுவாமி. அதனாலதான் நான் சொல்லுவேன், எங்கும் ஏகமரம் நிறைந்திருப்பவர் நம்முடைய பகவான் யோகி ராம் சரத்குமார். அதற்கு நீங்க நான் தான் எப்போதும் ஒவ்வொரு சத்சங்கத்திலும் நான் என்ன பத்தி சொல்றேன்னு நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம் வேணும். அந்த உதாரணத்துக்கு நான் தான் சிறந்த உதாரணம். எல்லாத்தையும் திறந்துக்கிட்டு பட்டினத்தார் மாதிரி எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுக்கிட்டு இன்னும் கோமணம் ஒண்ணுதான் கெட்டல, வேற எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுக்கிட்டு பகவான் மட்டும் போதும், பகவானுடைய திருவடிகள் மட்டும் போதும்னு கிடக்கிறோம்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. நான் இத்தனை ஆண்டுகளாக அனுபவித்த அத்தனை ஆடம்பரங்களை விட, பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல் உணவுகளை விட, பெரிய பெரிய லக்ஸரி ஃபிளைட் லக்ஸரி கப்பல்களை நான் அனுபவித்ததை விட, அளவுக்கு அதிகமாக கொடுத்த உயர்தர மதுக்களை விட, வெளிநாடுகளில் பார்த்த மங்கைகளை விட, எனக்கு பகவானின் திருவடிகளில் அவர் திருநாமங்களில் எனக்கு ஒரு அளவுக்கு அதிகமான போதை அதில் இருக்கிறது. அந்த போதையை விட்டு என்னால் மீண்டு வெளியே வரவே முடியல. பொதுவாக ஒரு பெரிய குருவா இருக்கணும், நம்மளை எல்லாரும் வணங்கணும், நம்ம காலில் எல்லாரும் விழணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டான். நான் பெரிய யோகி சிகாமணி பரக்கஸ்லேயே தான் சொல்லுவோம். ஆனால் எனக்கு அது எதுவுமே தேவையில்லை. எல்லோரும் பகவானுடைய பாதங்களை பற்றி பிடிக்கணுங்கிறதா என்னோட ஆசை. என்ன யார் என்ன சொன்னா எனக்கு என்ன பிரச்சனை, நான் பெரிய யோகி நான் அப்படியே முடியாது. இன்னைக்கு பகவான் நம்மளை ஆட்கொண்டு இருக்கார். அப்ப பகவானை ஆட்கொள்வதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒருவேளை இந்த தேடல்
எனக்குள்ளாக சிறு குழந்தையிலிருந்து இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். ஏன் அந்த சின்ன குழந்தைய பார்த்து நான் சிரிச்சுட்டே இருந்தேன்னா, இந்த குழந்தைய பார்த்தோன்னே எனக்கு என்னுடைய சிறு வயதுல நடந்த ஒரு சம்பவம் எனக்கு மனசுல வந்து, எனக்கு எப்பவுமே எதுவுமே மறக்காததான் எனக்கு பெரிய பிளஸும் மைனஸும் தான். எனக்கு ஒண்ணுமே மறக்காது. நான் பிறந்து அப்படியே அந்த கட்டில போட்டு எங்க அம்மா வீசினதுல இருந்து, எங்க அப்பா பண்ண அத்தனை அநியாயங்கள்ல இருந்து எதுவுமே எனக்கு மறக்க மாட்டேங்குது. இப்போ அது பசுமரத்து ஆணி மாதிரி பதிஞ்சிருக்கு. அதுதான் பெரிய பிரச்சனை. இந்த பையனை பார்த்தோன்னே எனக்கு இந்த பக்கத்துல இந்த 3 பொண்ணுங்களையும் பார்த்தோன்னே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்து, எங்க பழைய வீட்டு பக்கத்துல கலைச்செல்வி பாப்பான்னு 2 பொண்ணுங்க இருந்து, இந்த மாதிரி பெரிய பொண்ணுங்க, சடங்கான பிள்ளைங்க. அப்போ நான் இவனை விட கொஞ்சம் சின்ன பையனா இருப்பேன், இவனுக்கு தான் இருப்பேன். அப்போ அடிக்கடி அந்த வீட்டுக்கு விளையாட போவேன். அப்போ எங்க அம்மா பெரிய ஊட்டுற பழக்கம் கிடையாது. என்னவோ தெரியல, எனக்கு வாய்ச்சதெல்லாம் அப்படிதான். நம்ம மேல அக்கறை எடுக்கிற ஒரு குணங்களே நம்ம கூட கிடையாது. எப்பவுமே அக்கறையா ஊட்டணும், அக்கறையா கொடுக்கணும், அக்கறையா செய்யணுங்கிற குணம் அந்த காலத்துல இருந்தே நமக்கு ஏதோ அப்படி வாய்க்கல. எங்க அம்மா பெருசா பாசம் உண்டு, ஆனா பெருசா கண்டுவிட மாட்டேன். இந்த கலைச்செல்வி பாப்பாங்கிற 2 கேரக்டர்கிட்ட நான் விளையாட போறேன். இல்லை இவனோட சின்ன பையன் தானே, எனக்கு அந்த சம்பவம் இன்னும் மனசுல தூக்கிட்டு போயிருவாங்க. அப்போ அவங்க வீட்டுல மத்தியானம் சாப்பிட வைக்கிறாங்க. என்ன, இவனோட சின்ன பையன் தான், இவனுக்கு இப்ப என்ன அறிவு இருக்கும், சின்ன பையன். அப்போ ஒருத்தங்க பிளேட்ல மீன் இருக்கு, இன்னொருத்தங்க பிளேட்லயும் மீன் இருக்குன்னா மீன் வேண்டாங்க, எனக்கு மீன் வேண்டாம், எனக்கு சாப்பிட மாட்டேன்னு சொல்றேன். ஆனா அவங்க 2 பேருக்கும் எனக்கு மீன் ஊட்டணும். அப்போ ஒருத்தங்க வெறும் சோறை எடுக்கிறாங்க, எடுத்துக்கிட்டு என் கண்ணு முன்னுக்கு பிளேட்டுக்கு கீழே கையை விட்டு அங்க மீனை வாங்கி வச்சுட்டு அப்படியே தராங்க. நான் இதை பாக்குறேன், எனக்கு தெரியுது அவங்க வாங்குறது. இந்த பக்கம் வெறும் சோறை எடுத்துட்டு பிளேட்டு கீழே கையை விட்டு பாப்பா கிட்ட அந்த மீனை வாங்கி அப்படியே மீன் இல்லைன்னா சாப்பிடு அப்படின்னு தராங்க. நான் இதை பாக்குறேன். ஆனா அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு இதுல மீன் இருக்கு எனக்கு வேண்டாம் நான் சொல்லுறேன், சாப்பிட்டுட்டேன். இதே போலதான் எனக்கு இன்னொரு பக்கத்து வீட்டுல செல்வம், நளினி, பாப்பான்னு இன்னொரு 3 கேரக்டர். செல்வம், நளினி, பாப்பா, இந்த 3 கேரக்டரும் தெலகம். அவளுக்கு இன்னொரு பேர் பாப்பான்னு நினைக்கிறேன், தெலகம். அப்போ அப்ப இந்த 3 பேரும் இதே மாதிரி என்ன பார்த்திருக்காங்க. எனக்கு அந்த ஞாபகங்கள் வந்ததுனாலதான் நான் இந்த குழந்தைய ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டே இருந்தேன். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படி ஊட்டி வளர்த்த வீடுகள்ல ஒரு காலத்துல பெரிய பகை உண்டாச்சு. அப்புறம் எங்க வீட்டுல அங்க போகக்கூடாது அப்படிப்பாங்க. அப்பவே நான் சின்ன பிள்ளை நினைப்பேன், இங்க என்ன பிரச்சனை, வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்? அவ்வளவு பாசமா இருக்கிறாங்க, ஆனா இவங்க அந்த வீட்டுக்கு போகக்கூடாதுங்கிறாங்க. என்ன பிரச்சனை நடக்குது, ஏன் இந்த சண்டை வருது? அவங்க இந்த வீடு பிடிக்கலாம் நமக்கு அப்படி ஊட்டிருக்க மாட்டாங்க, திங்கெல்லாம் போறான்னு விட்டுருவாங்க. ஆனா இவங்க ஏன் நம்மள அந்த வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு அந்த காலத்திலேயே எனக்குள்ள தீவிர சிந்தனை உண்டு. ஆனா அந்த பிள்ளைகள்லாம் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து போச்சு. அது வேற ரொம்ப கவலை. யாருமே சந்தோஷமா இருக்கல, எல்லாரும் ரொம்ப துன்பப்பட்டு போனாங்க. ஆனா அந்த சின்ன வயசுல நடந்த சம்பவம் இன்னைக்கு மனசுக்குள்ள இருக்கு. அந்த சின்ன வயசுலேயே புத்தருக்கு மாதிரி ஒரு ஆன்மீக தேடல் ஏன் இப்படி நடக்குது, எதனால இப்படி நடக்குது? இவ்வளவு அன்பா இருந்தோம், ஏன் இந்த 2 குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருது, ஏன் இந்த 2 வீட்டுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை ஏன் வருது அப்படிங்கிற ஒரு தேடல் சின்ன வயசுல இருந்து அடியனுக்குள்ள இருந்திருக்கலாம். பகவான் அடியேனை ஆட்கொண்டதன் மூலமாக எனக்கு எது நல்லது நடக்குதோ இல்லையோ, இல்லை நம்மளை சார்ந்த வீட்டில் உள்ளவங்க நடக்குதோ இல்லையோ, நம்மிடம் வருவோருக்கெல்லாம் நன்மை நடக்கிறதுனால இந்த பகவானுக்கு இன்னும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் பகவானுக்கான திருப்பணிகளை நாம செய்யணுங்கிறதா அடியனுடைய தீராத ஆசை. எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சரத்குமாருடைய பரம பக்தர்களே, எல்லாமல்ல எம்பெருமான் உங்களுக்கும் இதே போன்ற அருளை வழங்குவார். ஒரு திரு இல்லத்தில் நடந்த அற்புதங்களைப் போல நீங்களும் பகவானை பணிவீர்களானால், நீங்களும் பகவானுடைய திருவடிகளே கதியென இருப்பீர்களானால், நீங்களும் பகவானுடைய நாமமே நம்ம கதியென இருப்பீர்களானால், நிச்சயமாக உங்களது திரு இல்லத்திலும் இதே போன்ற அற்புதத்தை அவர் நிகழ்த்துவார். இது நான் எழுதி கையெழுத்து போட்டு தரேன். இதை விட இந்த கலியுகத்தில் அற்புதங்களை செய்கின்ற அற்புதங்களின் அரசர் வேறு யாரும் இருக்க முடியாது. இந்த உலகத்திற்கான கடவுள், இந்த பிரபஞ்சத்திற்கான கடவுள், இந்த நமக்கான கடவுள் எம்பெருமான் யோகி ராம் சரத்குமார். இந்த குழந்தைகள்கிட்ட நமக்கு நடந்த அற்புதங்களை விளக்கி சொல்லி, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பகவானை பற்றி சொல்லி, இவர்கள் வாழ்க்கையிலும் நாளைக்கு ஒரு துன்பங்களோ துயரங்களோ குறைகளோ வராத வண்ணம் பாதுகாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. நான் தயவு செய்து உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நீங்க கஷ்டப்பட்டு பாடுபட்டு அரும்பாடுபட்டு வாயை கட்டி வைத்த கட்டி இந்த குழந்தைகளுக்கு எத்தனை கோடி ரூபாய்களை சேர்த்து வைத்தாலும், எங்க அம்மா அப்பா எனக்கு சேர்த்து வச்ச எத்தனை கோடி சொத்துக்களை எனக்கு பயன்படாம போறது மாதிரி அது ஒரு காலத்தில் பயன்படாம போயிருக்கலாம், போகலாம். ஆனால் என்னுடைய தாய் தகப்பன் செய்ய மறந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த குழந்தைகளுக்கு செய்வீர்களானால், இந்த குழந்தைகள்
இந்த வயசுல நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இந்த குழந்தைகள் இளம் வயதிலேயே சந்தோஷமாக இருக்கும். அது என்னது? அது என்னது? யாரும் கவனிக்கல. கேள்வி கேட்டோன்னா யாரும் சொல்றது காதுல வாங்குறது கிடையாது. எத்தனை கோடி ரூபாய்க்கு நீங்கள் வாயை கட்டி வைத்த கட்டி பிறரை ஏமாற்றியோ உழைச்சோ எத்தனை கோடி ரூபாய் இந்த குழந்தைகளுக்காக சேர்த்து வைத்தாலும் அடியேனுடைய தாய் தகப்பன் பல கோடிகளுக்கு சேர்த்து வைத்த சொத்துக்களோ பணங்களோ ஒரு காலத்தில் எனக்கு பயன்படாமல் போய் நான் நடுத்தருவில் நின்றது போல இந்த குழந்தைகளுக்கு பயன்படாமல் போகலாம். நீங்க சேர்த்து வைக்கிற பணமோ சொத்தோ ஒரு நோய்க்கு தாங்காது. ஒரு வரக்கூடாத ஒரு கொடிய நோய் வந்து விட்டால் ஒட்டுமொத்த பணமும் சொத்தும் போயிரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் என் தாய் தகப்பன் எனக்கு செய்ய மறந்த ஒரு விஷயத்தை இன்று பகவான் யோகிராம் சுரத்குமார் கருணையால் நீங்க எல்லாம் புரிந்த ஒரு விஷயத்தை இந்த குழந்தைகளுக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, இந்த மருந்தை இப்போ ஒரு தடுப்பூசி மாதிரி போட்டுட்டீங்கன்னா இந்த குழந்தைகள் எந்த நிலையிலும் தாழ்ந்து போகாது. அதை புரிஞ்சுக்கோங்க. அது என்ன நிலை? பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய பாதங்களை பற்றி பிடித்து அவருடைய நாமத்தை நீங்க உங்களுக்கு சொத்தா டாக்குமெண்ட்ல எழுதி கொடுத்துட்டீங்கன்னா இதுதான் சொத்து, வச்சுக்கோ. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுருதாய், இதுதான் நான் உனக்கு தரக்கூடிய சொத்து, ரியல் சொத்து. இதுதான் உனக்கு அழிவே இல்லாத, உனக்கு ஆற்றலை தரக்கூடிய, துன்பமே இல்லாத ரியல் அசெட் இதுதான் அப்படின்னு நீங்க அவங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டீங்கன்னா இந்த பிள்ளைங்க எந்த காலத்திலும் துன்பப்படாது, துன்பமே வராது. நோய் இருந்தாலும் அடியேனை போல விலகி போய்விடும். எது இருக்கோ இல்லையோ ஐ எம் ஹாப்பி நவ். எந்த ஆடம்பர பொருட்களும் என்கிட்ட இல்ல. இருக்கு, வாட்ச் எல்லாம் இருக்கு, காஸ்ட்லி வாட்ச் எல்லாம் இருக்கு, ஷூ இருக்கு, கார் இருக்கு, அதையும் கலைறதுக்கு தான் நினைக்கிறோம். ஆனா எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். நோய்கள் இருக்காது, பசி இருக்காது, பட்டினி இருக்காது, குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுகள் இருக்காது, வெளியே குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள உறவு நல்லா இருக்கும், நல்ல குழந்தைகள் பிறக்கும், அந்த குழந்தைகள் நல்லா படிக்கும், அந்த குழந்தைகள் நல்ல வேலைக்கு போகும், குழந்தைகளால் வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்காது. இது எல்லாம் நடக்குது. ஒரு சிறு விசிட்ல இந்த வீட்டுல எவ்வளவு பெரிய மாற்றங்கள் வருதுன்னா காலம் காலமாக பகவானின் நாமத்தை பற்றி பிடிச்சா எப்படி இருக்கும்? யோசித்து பாரு, எப்படி இருக்கும்? அப்போ நம்மளை பாவம் செய்ய விடாது இந்த நாமம், நம்மளை தவறு செய்ய விடாது, நம்மளை பிறரை நேசிக்க வைக்கும், எல்லாவற்றிடம் அன்பு செலுத்த வைக்கும். இந்த நாமம் ஒண்ணுதான் அற்புத தடுப்பூசி. இது இந்த ஒரு தடுப்பூசியை போட்டு விட்டுட்டோம்னா வேற எந்த தடுப்பூசியும் நமக்கு தேவையில்லை. நாளைக்கு எந்த நோயை வந்து நமக்கு மருத்துவத்தை நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே எல்லாம் இல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாரின் கருணையோடு தான் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. இல்லைன்னா உங்களை வரவிட்டிருக்க மாட்டார். வந்திருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் இனிமேலாவது புரிந்து கொள்ளுங்கள். நான் கூப்பிட்டப்பெல்லாம் வேடிக்கையா இருந்தவள், நான் கூப்பிட்டவெல்லாம் இவரு வேற கூப்பிட்டு வேற வேலை. நாங்க திருப்பதிக்கு போறோம், அங்க போறோம். இப்போ ஒரு கேரக்டர் அப்படிதான் அலையுது, கண்ட கோயிலுக்கெல்லாம் அலையுது, மீன் திங்க போகுது, மண்டகட்டில் மீனை வைக்க போகுது, திருப்பதிக்கு போறோம், நாங்க 6 மாசம் முன்னாடி டிக்கெட் போட்டோம் போகுது. இதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லை, எங்க வேணாலும் போகலாம். ஆனா மேலுதான் இங்க ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்து அன்னைக்கு அவர் சொன்னாரே, அந்த வீட்டுல யாரெல்லாம் கேட்டீங்க, அந்த வீட்டுல யாரெல்லாம் கேட்டீங்க, அவர் சொன்னாரு எல்லாம் இல்ல நம்முடைய குருநாதர் தன்னுடைய பாதங்களை நீட்டி தருகிறார், நீட்டி தருகிறார். ஆனா நாம தான் அதை பற்றி கொள்ளாம போவோம், நீரும் வேலை இல்லை, நாங்க அங்க போறோம். அதாவது ஆடம்பரங்களுக்கு தான் மக்கள் மயங்குறாங்க. அங்க போற பெரும் கூட்டம், கியூல நாங்க 4 மணி நேரம் 5 மணி நேரம் நிற்போம், அதுதான் எங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் இவ்வளவு பெரிய லட்டு தருவாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தின்னுவோம், சோறு போடுவாங்க, அதெல்லாம் தான் எங்களுக்கு பிடிக்கும். இது இப்படி ஒரு சும்மா போனோம்னா கும்பிட்டு வர்றது பெரிய விஷயமா? அப்ப இனி இங்கேயும் கயரை கட்டி விட வேண்டியது, அங்க இருந்தே கயரை கட்டி கியூல வாங்க எல்லாரும் சொல்ல வேண்டியதான். ஆடம்பரத்துக்கு தான் மக்கள், அங்கதான் சாமி இருக்கு. சாமி எல்லா இடமும் இருக்கிறார். அதனால இதை பாக்குறவங்க யாரும் இல்ல, அவரை குறைச்சு சொல்றோம் இல்லை, எல்லா இடமும் தெய்வம் தான். என்னை பொறுத்த மட்டும் இருக்கிறது ஒரு இறைவன் தான். உலகம் முழுக்க பிரபஞ்சம் முழுக்க இருக்கிறது ஒரு இறைவன் தான். ஆனா பல்வேறு வடிவங்களை நாம வழிபடுறோம். ஆனா இந்த யோகிராம் சுரத்குமார் என்ன சிறப்புன்னா ஒவ்வொரு யுகங்களுக்கு ஒரு அவதாரம் நடந்திருக்கு இல்லையா? திரேதாயுகம், கிரேதாயுகம், ஒவ்வொரு யுகங்களுக்கு ஒரு அவதாரம், அந்த யுகத்திற்கான அவதாரம் அது, அதான உண்மை. அதே போல கலியுகத்திற்கான அவதாரம் இவன், அதைத்தான் நம்ம சொல்றோம். அப்ப அந்த யுகத்துல ராமனை பற்றி பிடிச்சுக்கிட்டாங்க, அடுத்த யுகத்துல கிருஷ்ணரை பற்றி பிடிச்சுக்கிட்டாங்க, அடுத்த யுகத்துல அவர் நரசிம்மரை பிடிச்சுக்கிட்டாங்க. இந்த யுகத்தில் நாம் பற்றி பிடிக்க வேண்டிய ஒரு கடவுள் எம்பெருமான் யோகிராம் சுரத்குமார். இந்த யோகிராம் சுரத்குமாரை பற்றி பிடித்த எந்த குடும்பமும் நாசமானதே இல்லை, எல்லா குடும்பமும் நல்லா இருக்கு. அந்த தைரியத்துலதான் நாம சொல்றோம், பகவானை பற்றி பிடிச்சுக்கோங்க, வேற எந்த குறையும் இந்த குடும்பத்திற்கு வராது, இந்த வருங்கால சந்ததிகளுக்கு வராதுன்னு சொல்றோம்.
இதை உணர்ந்து கொண்டால் உங்களுக்கு நல்ல நேரம் தொடங்குதுன்னு அர்த்தம். இதை நீங்க இப்ப உணரலைன்னா இன்னும் நல்ல நேரத்துக்கு வழி இல்லைன்னு அர்த்தம். அதனால எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் அடியேன் மூலமாக சொல்வது பற்றி பிடிச்சுக்கோங்க, அவ்வளவுதான், வேற வழியே கிடையாது. அவர் நாமத்தை அவர் திருவடிகளை பற்றி பிடிச்சுக்கோங்க. ஒரு பைசா செலவில்லாத சாமி நம்ம சாமி. எப்படி? ஒரு பைசா செலவு கிடையாது, ரொம்ப சாமி. ஒரு பைசா செலவு நல்ல வேலை. நான் வேற இவர் அதை கேட்டுருவாரோ இதை கேட்டுருவாரோ நல்ல வேலைக்கு பைசா செலவு இல்லைன்ட்டார். அப்பயும் நம்பி வரலாம். சரி, பைசா செலவு இல்லைன்னா என்ன சந்தோஷம் பாரு. ஒரு பைசா சாமிக்கு செலவே இல்லை. ஏன்னா சாமி எப்போதுமே எனக்கு பழைய கஞ்சி நைவேத்தியமா வச்சுக்கோ போதும். நீ எனக்கு பாயசம் வடை பரு ஒண்ணு பழைய கஞ்சி இருக்கா அதை கூட வச்சு நீ நைவேத்தியம் பண்ணு. ஒரு பூ இருக்கா அதை வச்சுக்கோ, ஒரு ஊதுபத்தி இருக்கா அது போதும். ஆனா உங்ககிட்ட மெயினா கேட்கறது என்னது? என்னது? நாமம். செலவே இல்லாத பக்தி, ஒரு பைசா செலவே கிடையாது. நாமம், அந்த நாமத்தை தான் அவர் சொல்லுவாரு. நான் பிச்சைக்காரன் தான், நான் இந்த எல்லார்ட்ட நான் பிச்சைக்காரன் நான் சொல்றேன். ஆனா இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் நான் பிச்சை எடுக்கும் அளவுக்கு எதுவுமே இல்லை. நான் போய் பிச்சை கேட்கிற அளவுக்கு எவனும் இல்லை. நான் பிச்சைக்காரன் தான், ஆனா இந்த உலகத்துல எவங்கிட்டே நாம பிச்சை கேட்கிற அளவுக்கு எவனும் இல்லை, எதுவும் இல்லை. அதுதான் உண்மை. அப்போ சுவாமி யோகி ராம் சுரத்குமார் என்ன கேட்கிறார் நம்மகிட்ட? என்னுடைய நாமம் ஒன்றே உங்களோட பிச்சையாக கேட்கிறது. நாமத்தை மட்டுமே பிச்சையாக கேட்கிறார். அந்த பிச்சையை விட நம்ம போட முடியாது. அதுக்கு என்ன செலவு இருக்கு? அதுக்கு என்ன காசு பணம் செலவு இருக்கு? என்ன செலவு இருக்கு? ஒரு பைசா செலவு கிடையாது. அப்போ குருஜி இனி நாங்க நாமத்தை மட்டுமே எழுதிட்டு வரோம், சரி, அது இருந்தா கூட போதும், அது இருந்தா கூட போதும். சந்தோஷம், மகிழ்ச்சி. நீங்க நாமத்தை மட்டுமே சுமந்து, நாமத்தை மட்டுமே எழுதி, நாமத்தை மட்டுமே தலையில் சுமந்து யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சாரத்திலிருந்து வந்தால் போதும். ஏன்னா இனி உள்ள காலம் எனக்கு ஏதோ பகவான் கொஞ்சம் தரார், சம்பாத்தியம் தரார். அந்த சம்பாத்தியம் முழுக்க என்னுடைய பிள்ளைகளுக்கோ என்னுடைய மனைவிக்கோ நான் சேர்த்து வைக்க போவது இல்லை. அது முழுக்க முழுக்க பகவானுடைய திருப்பணிகளுக்கு நான் செலவிட போகிறேன். ஏனென்றால் எனக்கு எங்க அம்மா அப்பா சேர்த்து வச்சது எதுவுமே எனக்கு பயன்படாம போனது மாதிரி நான் இன்னும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சு இதுகளுக்கு பயன்படாம போறதுக்கு நான் தயாராக இல்லை. நான் சேர்த்து வைக்க போவதெல்லாம் புண்ணியம். நான் சேர்த்து வைக்க போறதெல்லாம் புண்ணியம். இவ்வளவு நாள் என்ன திட்டினவங்க பல பேர் இருந்திருப்பாங்க, இதெல்லாம் மனுஷனா திட்டினவங்க பல பேர் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் போன் பண்ணி சாமி உங்களாலதான் இது நடந்தது, சாமி இன்னைக்கு நாங்க சந்தோஷமா இருக்கோம், சாமி உங்களாலதான் எங்களுக்கு இவ்வளவு அற்புதங்கள் நடந்தது, உங்களை பார்க்கணும் சாமி, கண்டிப்பா உங்களை பார்க்கணும், உங்க காலில் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணணும்னு எல்லாரும் சொல்றாளே. இது எல்லாம் இதுவரைக்கும் எனக்கு ஒரு பாவ மூட்டை இங்க தொங்கி கொண்டிருந்தது. இப்போது பகவான் ஒரு புண்ணிய மூட்டை தந்திருக்கிறார். புண்ணிய மூட்டை நிறைய நிரம்ப தொடங்கி இருக்கிறது. ஆனா இந்த புண்ணிய மூட்டை நிறையுது, பாவ மூட்டை குறையுதுன்னு நான் சந்தோஷப்படல. நான் போகும்போது இந்த பூத உடம்பை துறந்து போகும்போது இந்த புண்ணிய மூட்டையும் காலி பண்ணிட்டு போகணும்னு தான் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த புண்ணியத்தை உங்களுக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கிறேன். கிடைச்ச புண்ணியத்தை அவ்வளோத்தையும் அப்படியே நம்ம கொண்டுட்டு போயிடணும், இல்ல நம்ம வீட்டுல கொடுத்துட்டு போயிடணும், பத்திரமா வச்சுக்கோங்கன்னு என்கிற எண்ணம் இல்லை. எனக்கு கிடைக்கிற புண்ணியத்தை எல்லாம், எனக்கு பகவான் தரக்கூடிய அருளை எல்லாம், என்னை அடியேனை நாடி வருகின்ற பகவானை தேடி வருகின்ற அத்தனை பக்தர்களுக்கும் அதை வாரி வழங்கிவிட்டு புண்ணிய மூட்டையும் காலியா தான் மேல போகணும் அப்படிங்கிற ஒரே இலக்கு தான் அடியனுடைய இலக்கு. பாக்கியம் உள்ளவங்க வந்து வாங்கிக்கோங்க, பாக்கியம் இல்லாதவங்க ரேஷன் கடையில போய் அரிசியை வாங்குங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அது கஞ்சி குடிக்கலாம், இது பாயசம் கூட சாப்பிடலாம் மேல போனாலும். அதனால உங்களுக்கு எது விருப்பமோ அந்த விருப்பத்தை தேடிக்கொள்ளுங்கள். எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க வந்தா பகவானுடைய அருள் நாமத்தோடு இறை சக்தி கிடைக்கும். அதுக்கு உதாரணங்களுக்கு எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. வரலன்னா உங்களுக்கு ரேஷன்ல புழுத்த அரிசி கிடைக்கும், அதை வாங்கி கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு முறையா இருக்கலாம். அதனால எது முக்கியம் அப்படிங்கிறத பார்க்கணும். யாரையும் வெறுக்காதீங்க, யாரையும் புகழாதீங்க, யாரையும் இகழாதீங்க. எல்லோரும் நமக்கு ஒரு காலத்துல அவசியப்படுவாங்க. எல்லோரும் நம்முடைய பகவானுடைய பக்தர்கள், எல்லோரும் பகவானுடைய ஒரு அவதாரம். இங்க இருக்கிறது எல்லாம் நம்ம சுவாமி தான் சொல்லுவார், மை ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட் அப்படிம்பார். மை ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? மை ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட். மை ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட். அப்பா தனியா இருக்காரு, அம்மாவும் கூட அப்பா தனியா கனிமூருக்கு போயிருக்காரு, அம்மாவே கூட கண்மணி படிச்சிருக்காது. மை ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட்னா என் தந்தை மட்டுமே இங்க இருக்கிறார்.
My Father alone exists. இங்க எல்லாமே என் தந்தை மட்டுமே இருக்கிறார். Nothing else, nobody else. இங்கு வேறு யாரும் இல்லை, வேறு எதுவுமே இல்லை. இதுவும் என் தந்தை தான், இதுவும் என் தந்தை தான். ஆனா நான் சொல்லுகிறத தப்பா எடுத்துட்டு போனா எனக்கு ஒரு விஷயம், எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு பிள்ளைய தூக்க சொன்னேன், தூக்கல. நேத்து ஒரு பிள்ளை வந்து தூத்து போட்டு போச்சுது. இதுல நான் என்ன பொறுப்பாவேன்? புண்ணியம் உள்ளது தூத்து போட்டுருப்போம், புண்ணியம் இல்லாத தூக்காம போவோம். மாமா தப்பா நினைச்சீங்களான்ட்டு போவோம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒரு புண்ணிய திருப்பணியும் செய்ய சொல்லுவோம், அது செய்யலாம் போனா போட்டு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோவில்ல தூக்குறதோ சுத்தப்படுத்துறதோ புண்ணியம் கிடைக்கிறதா போட்டு. இல்லாமல் எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய கருணையால் நிறைந்திருக்கிற பக்தர்களே, பகவான் இவ்வளவு தூரம் கருணையாக இருக்கிறதுனால அடியேன் எனக்கு இன்னைக்கு நேற்று நைட்ல இருந்து ஒரு விஷயம் தோணுச்சு. நாம எல்லாத்தையும் வறுக்கணும் துறக்கணும்னு நினைக்கிறோமே, இதுல முதல் படியா நான் எதை துறக்கணும்னு நினைக்கிறேன்னா, முதல் நிலையாக நான் எதை துறக்க வேண்டும் நினைக்கிறேன்னா, இனிமேல் இந்த சிவகுமார் உங்களுக்கு எந்த உறவுகளும் இல்லை, உறவு இல்லை. இனிமேல் யாரும் அண்ணாச்சின்னோ மாமான்னோ சித்தப்பான்னோ அத்தான்னோ யாரும் கூப்பிடக்கூடாது. எல்லோரும் முடிஞ்சா சாமின்னு கூப்பிடுங்க, இல்லைன்னா குருஜின்னு கூப்பிடுங்க. அதுவும் பிரச்சனை இல்லையா, ஹலோ அப்படி கூப்பிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இந்த உறவுகள், இந்த பந்தத்திலிருந்து நான் விடுபட நினைக்கிறேன். இந்த அதுதான் முதல் படி. என்ன மாமி? இந்த உறவுகள், இந்த பந்தத்திலிருந்து வரணும். எல்லாம் வாயில குத்தணும், வாயில. ஆமா, அவங்கள நான் இனி வேற மாதிரி கூட இந்த கணம் முதல் நாம இந்த உறவுகளிலிருந்து விடுபட்டு எல்லோரையும் யோகி ராம் சுரத்குமார் என்று கூப்பிட படிக்கணும். இல்ல நீங்க என்ன கூப்பிடலாம், குருஜியோ சுவாமினோ கூப்பிடலாம். உங்களுடைய மொபைல் போன்களிலும் என்னுடைய பெயரை மாற்றி சுவாமினோ இல்ல குருஜினோ வச்சுக்கணும். அத்தனை உறவுகளிலிருந்து நான் முதலில் இருந்து விடுபட நினைக்கிறேன். இதுல இருந்து விடுபட்டா தான் மற்றதுக்கு வர முடியும் நாம. அதனால இன்று முதல், இந்த கணம் முதல் எந்த உறவும் அல்ல, ஒரு குரு சிஷ்ய உறவு தான். ஒரு கடவுளுடைய அடியவன் நீங்க, அடியார்க்கு அடியான் தான். நீங்கள் எல்லோரும் பகவானுக்கு தொண்டு செய்யறீங்கன்னா நீங்கள் எல்லோரும் பகவானுடைய அடியார். அதான அடியார். இந்த அடியார்களுக்கும் அடியார் தான். ஏன்னா உங்களுக்காக தான் நான் பகவான்கிட்ட வேண்டேன், உங்களுக்காக தான் நான் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றேன், உங்களுக்காக தான் அந்த வேஷம் கட்டிட்டு உட்கார்ந்துருக்கேன். எனக்கு ஒரு தேவையும் இல்லை அந்த மாலையை போட்டு கழுத்து வலியோட உட்கார்ந்துருக்கணும். உங்களுக்காக, உங்களுடைய நன்மைக்காக தான் அந்த விஷயத்தை செய்யறோம். இதை போட்டுட்டு உட்காரலன்னா ஒருத்தரும் இங்க ஒரு கடவுள் இருக்கிறதாவே நம்ப மாட்டான். சாமி இப்படி வச்சு நான் ஒரு மாலையை போட்டு இப்படி வந்து உட்கார்ந்துருக்கலன்னா இது ஏதாச்சும் மாதிரி அந்த கோசம் சத்தம் போட்டு அப்படின்னு நினைச்சுவாங்க. அப்ப இந்த வேஷங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு மனதிக்குள்ள ஒரு நம்பிக்கை வரைவிப்பதற்கான வழிய வேற எதுக்குமே கிடையாது. சாமி வரார், பகவான் நம்ம இல்லத்துக்குள்ள வரார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்க மனசுக்குள்ள வரணும் இல்லையா? அதுக்காகத்தான் இது எல்லாமே இருக்கார். சாமி நம்ம கூடவே வருவார், அடியன் கூட எப்போதும் வருவார். அப்ப இனிமேல் உறவுகளை கடந்து நாம எல்லோரும் பகவானுடைய அடியவர்கள் என்ற ஒரு நிலையில் தான் நாம எல்லோரும் சேர்ந்து நிற்கிறோம். ஹியர் ஆஃப்டர் எல்லோருடைய மொபைல் போன்ல இருக்கிற எல்லா பேரையும் மாத்திட்டு இனிமேல் அந்த மாதிரி வச்சுக்கணும். யார் என்ன வேற எந்த பர்சனல் உறவுன்னு சொல்லி கூப்பிடக்கூடாது. இன்க்ளூடிங் வீட்டை வந்தனா வாயில குத்தி, நீங்களே குத்திக்கணும், வாயில குத்திக்கணும். இல்லை டேய் டேய் அறிவு இருக்கா உனக்கு அப்படி நீங்களே கேட்டு. சரி, யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுருராயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயாத். பகவானுக்கு ஒரு 108 போற்றி போடுவோம்.